இன்றைக்கு கருப்பு கொண்டக்கடலையில் சுவையான ஒரு தோசை செய்து காட்டப்படும். இதுக்கு ஒரு கப் உளுந்தும் ஒரு தேக்கரண்டி வெந்தயமும் ஒரு கப் கருப்பு கொண்டக்கடலையும் போட்டு நல்லா கழுவி போட்டு ஒரு 7-8 மணித்தியாலம் இப்படி ஊற வைக்கப்படும். இதோட ஒரு கப் வெள்ளை அவலம் ஊற போடுறோம். இப்போ எல்லாத்தையும் நல்ல பட்டா மிக்சியில் போட்டு அரைச்சி இதோட கொஞ்சம் சின்ன சீரகம் ஒரு துளி இஞ்சி சேர்த்து அரைச்சி போடணும். இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இனி ஒரு மூடியால் மூடிட்டு ஒரு 7-8 மணித்தியாலம் புளிக்கிறதுக்கு வச்சு 7 மணித்தியாலம் ஆச்சு. பார்ப்போம் அப்படி நல்லா பொங்கி புளிச்சிருக்குது. இனி இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கரைச்சி போட்டு சுடக்கலாம். இது இந்த தோசையை சுடத்துவாங்கும். இதுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டு தான் சுடுவேன். நெய்யும் விட்டு சுடலாம். சுவையான தோசை எல்லாம் சுட்டு எடுத்தாச்சுது. இதுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு பருப்பு கறி ஒன்று வச்சு அதையும் சேர்த்து சாப்பிட்டால் சூப்பராக இருக்கும். தோசையும் பருப்பு கறியும் ரெடி. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.